வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இது உங்களுக்கானது தான். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வாழ்க்கை பற்றிய தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ வாழ்க்கைன்னு நினைக்கிற போது கண்டிப்பாக அதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளுமே நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி போகும். அந்த மாதிரி போகக்கூடிய வாழ்க்கையை தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ இப்போ அப்படி என்ன நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆமாங்க, இப்போ 2026 சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதமானது அடியெடுத்து வச்சுட்டோம். கரெக்டாக இந்த டைம் வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமை அன்னைக்கு ஜூன் மாதத்துடைய முதல் நாளானது பிறந்திருக்கு. ஸோ இந்த மாதம் இப்படி பிறந்திருக்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. இந்த விசேஷமான நாளில் கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் கிடைக்கும். அதன்படி உங்களுக்கான பலன்களை விரிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக்சுவலி ஜூன் 6 தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெடுபிடியான நாள். அன்று கிரகங்கள் எல்லாமே உச்சத்தோடும். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் வருமா, இல்லை சண்டை சச்சரவுகள் வராமல் இருக்குமா, இல்லை சண்டை சச்சரவுகள் வந்தால் தீருமா, இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே சொல்ல போகிறேன். மேச ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த கெடுபிடியான கிரகப்பிடியிலிருந்து தப்பிப்பதற்கு கிரகங்கள் பற்றிய விஷயங்கள் முழுசாக நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அதனால தான் இந்த பலன்களை முழுசாக பாருங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, விரிவான பலன்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஜூன் மாதம் 2026 6ஆம் தேதியிலிருந்து எப்படி இருக்கோ, என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். அதோடு வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் என எல்லாவற்றையும் பற்றியும் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் பற்றியுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனத்திலையும் கடக ராசிலையும் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்திலையும் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்படி இந்த கிரக பயிற்சிகளாலோ கிரக சேர்க்கைகளாலோ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போது. அதுலேயும் சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பொதுவாக என்னங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறமேட்டு டீப்பாக உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஜூன் மாதத்தில் ஆரம்பம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சில கஷ்டங்களை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் பயப்படக்கூடாது. உங்கள் புத்திசாலித்தனத்தாலும் விவேகத்தாலும் அவற்றை சமாளிக்க முடியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நண்பர்களின் உதவியால் தடைப்பட்ட வேலைகள் தடையில்லாமல் நடக்கும். இந்த நேரத்தில் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதுவும் இந்த டைம் 2வது வாரத்தில் நிலைமை கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். அதோடு நினைத்த காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும். சந்தையில் சிக்கிய பணம் கைக்கு கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துறது, வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வியாபாரத்தில் அமையும். வேலை செய்பவர்களுக்கு கூட கூடுதல் வருமானம் வரும். குறிப்பாக ஐடி துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரம் என்று கூட சொல்லலாம். அதுவும் இந்த மாதத்தில் நடுவில் உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களோடு நிறைய சண்டை வராமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளணும். குடும்ப விஷயங்களில் தந்தையின் ஆதரவு கிடைக்காமல் போகலாம். ஆனால் இது நீண்ட நாள் நீடிக்காது. ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 3வது வாரத்தில் தந்தையுடனான மனஸ்தாபம் சரியாகும். அதோடு திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது, திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகங்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தான் உங்களுக்கு டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முழுசாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மேஷ ராசி அஸ்வினி, பரணி, அப்புறம் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். சரி வாங்க பலன்களை பார்க்கலாம் தெளிவாக. அதாவது எந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று மனதுக்குள் போடக்கூடிய திட்டங்களை ரகசியமாக வைத்து காரிய சாதிக்கக்கூடிய திறமை பெற்ற ஒரு புத்திசாலித்தனமானவங்க தான் மேசராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கும். அதனால் பணவரவை நிறைய சேமிப்புக்கு முயற்சிகள் பண்ணுங்கள். புது புது முயற்சிகள் எது பண்ணாலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு சுதந்திர எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். அந்த சுதந்திர எண்ணத்தை பயன்படுத்தி முன்னேறுவது தான் உங்களுக்கு மெயினாக இந்த டைம் வேண்டும். அதோடு சின்ன சின்ன விஷயங்களில் கூட மனநிறைவு நீங்கள் ஏற்பட நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா மனநிறைவு ஏற்படும். இந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இந்த ஜூனில் நாட்கள் உங்களுக்கு கிரகங்கள் மூலிமா சாதகமாக அமைஞ்சிருக்கு. மெயினாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு முழுசாக வியாபார தொடர்பாக பயணம் செல்ல வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய ஏறிடும். அப்படி நேரிடக்கூடிய பயணங்கள் மேற்கொண்டிங்கன்னா போட்டிகள் விலகும், வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். வாடிக்கையாளர்கள் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் அவங்கள அனுசரித்து செல்வது வியாபாரத்தில் நன்மையானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ வியாபாரத்தில் எப்படி இருக்கணும்னு நான் சொன்னனோ அது மாதிரி இருக்க முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களால் என்ன பண்ணாலும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். பணவரவும் திருப்தி தர மாதிரி இருக்கும். மெயினாக மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்கும். அந்த அணுகுமுறையை நீட்டிக்கிறதுனால நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். வீட்டில் கூட சுபகாரியங்கள் நடக்கும். உடலில் ஒரு விதமான ஆரோக்கியம் பெறுவீங்க. வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஜூன் மாதம் நடக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக ஜூன் 6லிருந்து கிரக கெடுபிடியில் இப்படி தான் இருக்கும் என்பதை புரிந்து இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. என்ன நண்பர்களே, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், என்ன நீங்கள் பண்ணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.